ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/7/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ சதோ பிரதானமாகி வீட்டுக்கு போகணும். அதனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஏன்னா அப்போ தான் சதோ பிரதானமே ஆக முடியும். அதனால் உங்களுக்கு 24 மணி நேரமும் ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும். அது என்னது? உங்களுடைய முன்னேற்றம். சதோ பிரதானமாகணும். உடல் உணர்வை மறக்கணும். உடல் சார்ந்த எந்த எண்ணமும் வரக்கூடாது. ஆத்மாவை பற்றிய சிந்தனையே தான் இருக்கணும். ஆத்மானா பாபாவோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். கூடவே சகோதரர்களுக்கு செய்தியை சொல்கிறேன், சக்தியை கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய கவனம் ஃபுல்லாக சொர்க்கத்துக்கு போகிறதுலே இருக்கணும். ஆத்மான்ற உணர்வுலேயே இருக்கணும். அந்த தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுலேயே இருக்கணும். இந்த கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். ஏன்னா வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் போக தான் போகிறோம். நம்மளே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்பா அம்மா கூட ஊருக்கு போகிறது எப்படி? அப்பா அம்மா அடித்து உதச்சி குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போகிறது எப்படி? அந்த மாதிரி தான் நீங்கள் பாபா கூட ஜாலியாக ராயலாக போகிறீங்களா, அல்லது அடித்து உதச்சி பாபா தரன்னு இழுத்துட்டு போகிறாரான்றது இருக்குது. நம்மளாம் ராயலாக போகும்போது நாராயணன் பதவி, அடித்து உதச்சி இட்டுட்டு போனால் வேலைக்கார பதவி, அது வேறு இருக்குது. கேள்வி, நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறதுடைய அடையாளம் என்ன? அதாவது நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறீங்களா அல்லது பின்னோக்கி போகிறீங்களான்றதுக்கு அடையாளம் இருக்கும் இல்லை? ஸோ அது உங்கள் படிப்பில் எந்த அளவு கவனம் கொடுக்குறீங்க, தாரணை பண்ணுறீங்க, அது உங்களை முன்னேற்றதா இல்லையா அப்படிங்கிறதுடைய அடையாளம் என்னன்னு பாபா கேட்குறார். அதுக்கு பதில், இந்த படிப்பில் நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா மனசு அப்படியே லேசாக அனுபவமாகும். எதை பற்றிய கவலையும் இருக்காது. அப்போ தான் நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம். இது அழுக்கான உடம்பு, இதை நான் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் முன்னேறதுக்கான அடையாளம். இந்த உடலை எப்படா விடுவேன்னு நினச்சிட்டு இருப்போமா? தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஞானத்தில் முன்னேறினீங்கன்னா அந்த கவனம் இருக்கும். நேற்று சிரித்த முகத்தோடு என்னால் பேச முடியல, இன்றைக்கி சிரித்த முகத்தோடு பேசணும். ஒரு சுகம் கொடுக்குற மாதிரி இதமான வார்த்தை தான் பேசணும். இதிலெல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது முன்னேறி போகிறதுக்கான அடையாளம். பின்னோக்கி போகிறீங்க, கீழே இறங்குறீங்கன்னா அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுடைய நடத்தையிலே அசுரகுணம் தெரியும். கோபமாக கத்துவீங்க, இச்சையாக பார்ப்பீங்க, எல்லா பற்று, இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும், விதவிதமாக ட்ரெஸ் போடணும், இங்கே சுற்றணும் அங்கே சுற்றணும், இந்த மாதிரி அசுரகுணங்கள் உங்கள் நடத்தையில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாபாவே நினைக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸோட நடந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறதுல தான் கவனம் இருக்குமே தவிர பாபா நினைவில் நடக்கணுன்றதுல கவனம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களால் மலர்களாக ஆக முடியாது, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கடைசியில் காட்சி கிடைக்கும்போது துடிப்பாங்க தண்டனையில். அவ்வளோ அளவுக்கு அதிகமாக தண்டனை கிடைக்கும்ன்றார். ஸோ அதுக்கு தான் கலியுகத்தின் விஷயத்தை மறந்து சொர்க்கத்தின் விஷயத்தை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. நீங்கள் ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக தான் இந்த பூமிக்கு வந்தீங்கன்றது சதா மைண்டில் ஞாபகம் இருக்கட்டும். இல்லையா? இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே மோசமாக இல்லை, சதோ பிரதானமாக இருந்தீங்க அப்படின்னு ஞாபகம் இருந்தாலே அதை மீண்டும் அடையிறது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக ஃபீல் ஆகாது. பரிசுத்தமாக தான் இந்த பூமிக்கு வந்தோம். ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க? கடவுள் நம்மை காமத்தோடு படைத்தார், கோபத்தோடு படைத்தார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்கள கூட, பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்கள கூட சிலர் தேக உணர்வுலையும் சிலர் ஆத்ம உணர்வுலையும் இருக்கிறாங்க. சிலர் ஒரு வினாடியில் தேக உணர்வுக்கு வந்துடுறாங்க, அடுத்த வினாடி ஆத்ம உணர்வுக்கு வந்துடுறாங்க.
மற்றபடி யாருமே ஒருத்தர் கூட எல்லா நேரமும் நான் ஆத்ம உணர்வில் தான் உட்காந்துட்ருக்கிறேன் பாபா முன்னாடின்னு சொல்லவே முடியாதுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லை? ஆத்ம உணர்வில் உட்கார முயற்சி செய்கிறவங்க கூட ஒரு செகண்டில் டக்குன்னு தேக உணர்வுக்கு வந்துடுறாங்கன்றார். அதை எண்ணத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எதை பற்றி உங்களுடைய புத்தி யோசிக்குது, அல்லது புத்தி யோசிக்காட்டினா கூட எதை பற்றியுமே யோசிக்காட்டினாலே நீங்கள் தேக உணர்வில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில சமயம் ஆத்ம அபிமானியாகவும் சில சமயம் மற்ற எல்லா சமயமும் தேக உணர்வில் தான் இருக்கிறீங்கன்ற. எப்பயாவது தான் ஆத்ம உணர்வுக்கு வரீங்க, அதான உண்மை. நாம் இந்த உடலை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோன்னு புரிஞ்சிருக்கிறோம். அப்போ போகும்போது அளவற்ற சந்தோஷத்தோடு போகணுன்றார். ஏன்னா போக போகிறது வீட்டுக்கு. இதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். குஷி குஷியாக உடம்பை விடணுன்றார். ஏன் குஷி குஷியாக உடம்பை விடணுன்றாரு? ஏன்னா போக போகிறது உங்கள் வீட்டுக்கு இல்லையா? ஹாஸ்டலில் ஒரு பையன் இருக்கிறான்னா ஹாஸ்டலை விட்டு கடைசியாக போகும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆஹா, நான் போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க போகிறேன், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். கரெக்டு. முக்கியமாக வீட்டு சாப்பாடு வேறு கிடைக்கும், அம்மாவுடைய அன்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா உண்மையான வீடு எந்த பித்துப்பிடுங்களும் இல்லாமல் ஹாயாக இருக்க போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போகணும். ஏன் மனசில் பாரம், கடமை, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை காது குத்தணும், படிக்க வைக்கணும், அது இதுன்னு எவ்வளோ பாரம், எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு போகிறோன்னா ஹாயாக எவ்வளோ ஜாலியாக போகணும். முழு நாளும் உங்களுக்கு ஒரே எண்ணம் தான் இருக்கணும், நான் சாந்தி தாமத்துக்கு போகணும். ஏன்னா அதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உலகத்தில் யாருக்குமே தெரியாது சாந்தி தாமத்துக்கு போகிறது, வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. இப்போ தெரிஞ்சும் அதை பற்றி நினைக்கலன்னா, ஏன்னா நினச்சா தான் போக முடியும், அதுதான் வழியே, நினச்சிக்கிட்டே இருக்கணும். மற்ற மனிதர்கள் யாரும் இந்த எண்ணத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதே கிடையாது. நான் சாந்தி தாமத்துக்கு போகணுன்ற எண்ணத்திலே உட்காந்துட்ருக்குறாங்க. யாருக்கும் இந்த பாடம் கிடைக்கிறதும் கிடையாது. அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு ஒருபொழுதும் வர்றது கிடையாது. இது துக்கம் நிரம்பிய உலகம், துக்கதாமம். ஸோ பாபா சுகதாமத்துக்கு போகிறதுக்கான வழியை நமக்கு காட்டியிருக்கிறார் இல்லையா? சாந்தி தாமம் மட்டும் இல்லை, சுகதாமத்துக்கு போகிறதுக்கான வழியும் காட்டிட்டார். அதுக்கு என்ன பண்ணணும்? தெய்வீக குணங்கள்ன்ற நகை அணிஞ்சிருக்கணும். அலங்காரமே இங்கே குணத்தினால் அலங்காரம் பண்ணியிருக்கணும். அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. புன்னகை இருக்கா, பரிசுத்தமான பார்வை இருக்கா, இனிமையான வார்த்தை இருக்குதா, சகஜமாக எடுத்துக்கிறது இருக்கா, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்களா, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த நினைவு, பாபாவுடைய நினைவு இருக்குதோ அந்த அளவிற்கு நீங்கள் சம்பூர்ணம் பர்ஃபெக்டாக ஆகிட்டே இருப்பீங்க. பர்ஃபெக்டாகி சாந்தி தாமத்துக்கு போவீங்க. இப்போ சாந்தி தாமத்துக்கு பர்ஃபெக்டாகி போனால் தான் அங்கேருந்து சுகதாமத்துக்கு நாம் வர முடியும். ஆரம்பத்திலேயே அந்த சாந்தி தாமத்துக்கு போகிறதுக்கு தான் மனிதர்கள் இத்தனை குருமார்கள் பின்னாடி அலையிறாங்க. ஆனால் அந்த குருமாருக்கே முக்தினாலும் என்னன்னு தெரியாது, ஜீவன் முக்தினாலும் என்னன்னு தெரியாது. ஏன்னா இது எந்த வேதத்திலும் சொல்லப்படாத புத்தம் புதிய விஷயம். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கிடைக்கிது இந்த ஞானம், உங்களுடைய உண்மையான வீட்டுக்கு போகிறதுக்கான ஞானம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாக அதான் சொல்லிகிட்ருக்கிறார். நினைவு யாத்திரையில் இருந்து தூய்மை ஆகுங்க. ஏன்னா அது தூய்மையான வீடு. இப்போ தூய்மை ஆகிறதுக்கு அந்த வீட்டையும் வீட்டில் இருக்கிற சிவபாபாவையும் நினைக்க நினைக்க நீங்கள் தூய்மை ஆவீங்கன்றார். சொர்க்கத்தை நினைக்க நினைக்க அந்த தெய்வீக குணம் நிரம்பும்ன்றார். முதலாக அந்த உயர்ந்த சத்தியுகத்துக்கு போகும்போது சதோ பிரதானமாக உயர்ந்தவர்களாக இருந்தீங்க. ஆத்மாக்கள் எல்லாம் சதோ பிரதானமாக இருந்துச்சு. பிறகுதான் பிறரோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு. கர்ப்பத்தில் வரும்பொழுது
அந்த உறவு, அது தொப்புள் கொடி உறவுன்னே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ முதல் உறவு அம்மா உறவு தான் வருது, அதுக்கப்புறம் அப்பா உறவு வருது, அப்புறம் கூட பிறந்தவங்க உறவு வருது, அப்புறம் சித்தப்பா, மாமா, பெரியப்பா, தாத்தா, போய்கிட்டே இருக்கும் உறவு. இது நம்மளுடைய கடைசி ஜென்மம். எங்கே எடுக்கிறீங்க? கர்ப்பத்தில் எடுக்கிறீங்க. இந்த ஜென்மம் கிடையாது. அதனால தான் தொப்புள் கொடி உறவும் கட்டு. எந்த உறவும் கிடையாது. இப்போ எல்லா உறவையும் கட் பண்ணிவிட்டு அப்படி லேசாக பறந்து போகணும். அந்த கேஸ் பலூன் பறந்து மேலே போகுமே, கயிறெல்லாம் அறுத்து விட்டா, அந்த மாதிரி மேலே போகணும். வீட்டுக்கு ஆனந்தமாக போகணும். மனசு லேசாக போகணும். அப்போ சுமையை கொடுக்குற எல்லாத்துலேருந்தும் புத்தியை கட் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் தூய்மையாகிறது. தூய்மையாகாமல் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா எனக்கு கொடுத்த கட்டளை என்ன? நடந்தாலும் சுத்தினாலும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டிய எண்ணம், நான் சதோபிரதானமாக வந்தேன், இப்போ மீண்டும் சதோபிரதானமாகி வீட்டுக்கு போகணும். இதை தான் மைண்டில் ஓடிட்டுருக்கணும். என்ன நினச்சார் பாபா, என்ன முரளியில் சொன்னார், எதுவும் ஞாபகம் இல்லையா, பரவாயில்ல, வீட்டுக்கு போகணும், சதோபிரதானமாக போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். இது மட்டும் சதா ஞாபகம் இருக்கட்டும். பாபாவுடைய நினைவுனால தான் நம்ம சதோபிரதானமாக ஆக முடியும். ஏன்னா தூய்மை ஆக்குபவர் அவர் மட்டுமே. எப்படி தூய்மை ஆகிறதுன்ற வழியையும் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? அவருடைய நினைவிலே மூழ்கி இருப்பதன் மூலமாக தான். அவருக்கு மட்டும்தான் இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் தெரியும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தரும் கிடையாது பாபாவை விட்டால். ஏன்னா மனித சிருஷ்டி மரத்தின் விதையே அவர் தான். விதைக்கு தானே மரத்துடைய ஞானம் தெரியும். அவர் உயிரோட்டமான விதையாக இருக்கிறதுனால சிருஷ்டி மரத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறாரு. பக்தி மார்க்கம் எவ்வளவு காலம் இருந்ததுன்னு சொல்கிறார். ஞான மார்க்கம் எவ்வளவு காலம் இருந்ததுன்னு சொல்கிறார். ஸோ பக்தி மார்க்கம் துவாபரயுகத்திலேருந்து கலியுகத்தின் இறுதி, இந்த பாபா ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு. ஞான மார்க்கம் பாபா ஞானம் கிடைச்சதுலேருந்து திரேதாயுக இறுதி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஞானம் உங்கள் புத்தியில் சொட்டிக்கிட்டே இருக்கணுன்றார். இது ரொம்ப சூப்பரான வார்த்தை. ஏன்னா வடநாட்டிலலாம் நீங்கள் போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு கலசம் இருக்கும், அதுக்கு கீழே ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் லிங்கத்தின் மேலே. எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, சிவன் ரொம்ப வெப்பம் நிரம்பியவர், ஸோ அவரை குளிர்ச்சி படுத்துகிறாங்க. அவர் குளிர்ச்சியாக தான் இருக்கிறார், நம்ம தான் விகார நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஞானம்ன்ற தண்ணி சொட்டு சொட்டி ஆத்மாவை குளிர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை தான் சொல்கிறார், இந்த புத்தியில் இந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கணும். ஞானம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி பாபாவுடைய ஆத்மாவுக்குள்ளே இந்த ஞானம் இருக்குதோ, அதே மாதிரி குழந்தைங்களுக்குள்ளேயும் இந்த ஞானம் இருக்கணும். ஸோ இதை கேட்டு உடல் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கவும் செய்கிறீங்க. உடம்பில்லாமல் ஆத்மாவால் பேச முடியாது. எல்லாத்தையும் பண்ணுறது ஆத்மா தான், ஆனால் உடலின் துணையோடு தான் பண்ணுது. அதனால் மேலிருந்து உந்துதல் கொடுக்கறதோ, இல்லை மேலிருந்து சத்தம் கேட்குது, அசரீரி ஒலி கேட்குதுன்ற அந்த விஷயம்லாம் இங்கே கிடையாது. அசரியில் நீங்கள் நாராயணன்னு கூட சொல்லலாம். எப்படி ஆகுறதுன்ற ஞானத்தை கொடுக்க முடியுமா? தினம் தினம் கொடுக்குறாரு, தினம் தினம் தப்பு பண்ணுறோம். மறுபடியும் செல்ல குழந்தைல, இனிமையான குழந்தைல, தூய்மையான குழந்தைல சொல்லி சொல்லி மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அப்படி பேசுகிறதுக்கு அவருக்கு உடம்பு வேணும், ஒரு வாய் வேணும், ரதம் வேணும். ஸோ அற்புதமான இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காளையுடைய உடலையோ, கழுதையுடைய உடலையோ, குதிரையுடைய உடலையோ எடுப்பார்? மனித உடல் எடுத்து தானே பேச முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட கலியுகம் இன்னும் 40 வருஷம் இருக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்க. நீங்களே அஞ்ஞான உறக்கத்தில் தான் இருந்தீங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் இவ்வளோ ஞானத்தை சொல்லணுன்னா அவர் ஒரு மனித உடலில் தானே வரணும். கழுத உடம்புலையோ நந்தி உடம்புலையோ கடவுள் வர முடியும்? ஸோ பாபா இப்போ உங்களை எழுப்பிட்டார்.
இதை தான் கல்லறையிலிருந்து உங்களை இறுதியில் எழுப்புவேன்ட்டு பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளோ வெகுளியாக இருந்தீங்க, எந்த ஞானமும் தெரியாமல். அதுலேயும் குறிப்பாக இந்துக்கள் தான் அப்படி இருந்தாங்க இல்லையா? மற்றவர்களுக்காவது அதாவது யோசிச்சு பாருங்களேன். இப்போ பாபா ஞானத்தை எடுத்த பிறகு அடிக்கடி தோன்ற விஷயம், ஐயோ இவ்வளோ நாள் நம்ம அனாதையாக தான் இருந்திருக்கிறோம், நம்மளை வழி நடத்த யாருமே. இப்போ முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்காவது ஏதோ ஒரு ஞானம் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களோட எல்லாத்துலேயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, அது நல்லா தெரியும். அப்போ அவங்கள அந்த ஞானம் வழி நடத்துது. அது தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று வழி நடத்துது இல்லை. நமக்கு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கிறோம் பாருங்கள். அதுதான் அடிக்கடி தோணும், ஐயோ சின்ன வயசுலேயே பாபா கிடச்சிருக்கக்கூடாதா, அனாதையாக இருந்திருக்கிறோமே அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், சரி இப்போ எழுப்பிட்டோம்ல, நீங்களும் அஞ்ஞான இருளில் தான் தூங்கிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த ஞானம் கிடச்சிருக்குது. பக்தி தான் அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைங்களுக்கு இப்போ ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும், கடந்ததெல்லாம் நினைக்காதீங்க. நான் எப்படி முன்னேறி அந்த நாராயணன் பதவி சிம்மாசனத்தில் போய் உட்கார்றது, இது மட்டும்தான் உங்களுக்கு சதா ஓடிட்டு இருக்கணும் புத்தியிலன்றார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்க, அந்த புது ராஜ்யத்தில் மிக உயர்ந்த பதவியை அடையணும்னு விரும்புகிறீங்க. இந்த ரெண்டு தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதுதான் ஒரு கண்ணில் முக்தியும் ஒரு கண்ணில் ஜீவன் முக்தியும் மட்டும்தான் இருக்கணுன்றார். அப்படின்னு அர்த்தம், உங்கள் மனசில் இது ரெண்டு பற்றிய விஷயம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். முக்தி வழியாக ஜீவன் முக்தி, பரந்தாமம் வழியாக சொர்க்கத்துக்கு போகணும், இது மட்டுமே இருக்கணும். அதற்கு தான் நினைவு யாத்திரை. இதை பற்றி நினைவு செஞ்சிட்டு இருக்கிறது தான் நினைவு யாத்திரையே. நினைவின் மூலமாக தான் ஆத்மா அங்கே போகுது. ஏன்னா உடம்பு மூலமாக நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னா அதுக்கு காசு சேர்க்கணும், உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்கான இங்கிலீஷ் பேச வரணும், சில டெஸ்ட்டு தடுப்பூசி இதையெல்லாம் போட்டு போகணும். அப்போ கூட உங்களுக்கு கண்டிப்பாக விசா கிடைக்குமா தெரியாது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணுன்னா சொர்க்கம், அதுக்கு முன்னாடி அமெரிக்காலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது எப்படி போகிறீங்க, அங்கே இருக்கிற உடம்புல போய் நீங்கள் ஜென்மம் எடுக்கணும். அப்போ அங்கே இருக்கிற உடம்புக்கு நீங்கள் போகணுன்னா அந்த உடம்புல இருந்து நீங்கள் எந்த குணத்தை வெளிப்படுத்துவீங்களோ அந்த குணத்தை இப்போ உங்கள் ஆத்மாவில் தாரணை பண்ணணும். அங்கே என்ன குணம், எதை பற்றிய சிந்தனையும் இருக்காது, ஆத்மாவை பற்றிய சிந்தனையை தவிர. ஆத்மாவிலேயே அந்த சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் இப்போ ஆத்மா நினைவிலேயே இருங்கன்றார். அதாவது பாபா சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார், நீங்கள் பக்தியில் 2500 வருஷம் என்ன நினைக்க தான் செஞ்சீங்க, எல்லா மதத்துலேயும் நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் யாருமே சொர்க்கத்துக்கு வர்றதில்லை? ஏன்னா இப்போ மட்டும்தான் உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கிறீங்க, அப்போல்லாம் உடம்புன்னு நினைக்கிறீங்க. அப்போ ஆத்மான்னு நினைக்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தான் ஆத்மா நான் அங்கே போகணும், ஆத்மா நான் பரந்தாமத்துக்கு போகணும், ஆத்மா நான் சொர்க்கத்துக்கு போகணும், அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றாரு. கடைசியில் அந்த நினைக்கிற எண்ணம் எதுவோ அங்கே ஓடிடும் ஆத்மா. ஏன்னா உடம்பு தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறது தான் கஷ்டம். கடைசி நேரத்தில் நீங்கள் அமெரிக்காவை நினச்சிங்கன்னா உயிரை விடும்போது அங்கே போய் பிறந்துடுவீங்க. எங்கே போனாலும் சொர்க்கம் நரகம் தானே இருக்குது. அப்போ உண்மையிலே சொர்க்கத்துக்கு போனால் அதுதான் உங்களுடைய கடைசி நினைவாக இருக்கணும். அதுக்கு நாள் முழுவதும், வருடம் முழுவதும், ஜென்மம் முழுவதும் அந்த நினைவிலே இருந்தால்தான் கடைசியில் அந்த நினைவு வரும். அப்படி ஜென்மம் முழுவதும் அந்த நினைவில் இருந்தால் கூட கடைசி நேரத்தில் வேறு நினைவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு மாயா முயற்சி பண்ணும். அதுக்கு தான் கனவுல கூட ஏமாறக்கூடாது, கனவுல கூட தூய்மை இழக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். அதுக்கு தான் நினைவு யாத்திரை. கண்டிப்பாக உங்களை ஆத்மான்னு உணரணும். பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தை. ஆத்மான்னு உணர்ந்தாலே ஆத்மாவுக்கு ஒரே உறவு பாபா மட்டும்தான். உடம்புக்கு தான் பல உறவு, ஆத்மாவுக்கு ஒரே உறவு தான். ரொம்ப சிம்பிள். நான் ஆத்மான்னு நினச்சா பரமாத்மா தான் ஞாபகம் வரும். கரெக்டு தானே? இப்போ உடலை விட்டுட்டீங்க, பேயா அலையிறீங்க. ஏன் பேயா அலையிறீங்க? உடம்புன்ற உணர்வு இருக்கனால தான் பேயா அலையிறீங்க. அப்போ என்ன நினைவு வரும்? உங்களுடைய பொண்ணு, உங்களுடைய மனைவி, உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய சொத்து, இந்த நினைவில் இருப்பீங்க. அதனால தான் பேயா அலையிறீங்க. ஆனால் நீங்கள் வெறும் ஆத்மா நினச்சிங்கன்னா என்ன நினைவு வரும்? பரமாத்மா நினைவு வரும். நாம் அடுத்தது எங்கே போகணும்னு பாபா ஏற்கனவே போதிச்சிருக்கிறார்களே அந்த நினைவு வரும். ஆனால் பேய அலையிறவங்களுக்கு எதை விட்டுட்டு வந்தாங்களோ அந்த நினைவு தான் இருக்கும்.
போக போகிற நினைவு இருக்காது. ரொம்ப சிம்பிள் இது. ஆனால் மனிதர்களால் இதை கூட புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இதில் எவ்வளோ ஆழம் இருக்குது பார்த்தீங்களா? பாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்றது அந்த ஞானத்தில் எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள். தந்தை மட்டும் இல்லை, எல்லா உறவும் அவர் மட்டும்தான் நீங்கள் உண்மையிலே ஆத்மான்னு நினச்சா. மற்ற உறவு ஞாபகம் வருதுனாலே நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லை. அதான் பாபா சொல்கிறார், கொஞ்ச நேரம் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்க, மற்ற எல்லா நேரமும் உடல் உணர்வில் தான் இருக்கிறீங்கன்றார். இது ராவண ராஜ்யம். அதனால தான் எல்லாருடைய புத்தியும் அவ்வளவு கேவலமாக ஆயிடுச்சுன்றார். மனிதர்கள் நினைக்கிறாங்க விகாரத்தில் இல்லை அப்படின்னாலே அவங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கிறாங்க. சன்னியாசிகளை பற்றி கூட பாபா சொல்கிறாரு இல்லையா? சன்னியாசிகள் தூய்மையாக இருந்தால் கூட அது தற்காலிகமாகத்தான். ஏன்னா அவங்க இருக்கிற உலகம் அழுக்கான உலகம். எப்படி அவங்க நிரந்தரமாக தூய்மையாக இருக்க முடியும்? எப்படி இன்றைக்கி திடீர்னு சாமியார்கள்லாம் காமத்தில் விழுறாங்க? எல்லா ஜென்மமும் அவங்க சன்னியாசிகள் தான். எப்படி விழுறாங்க? அப்போ உள்ளுக்குள்ளே அசுத்தம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. அவங்க வலுக்கட்டாயமாக ஏதோ ஒன்றுத்தில் பிஸியாகி தூய்மையாக இருந்தால் கூட உலகம் ரொம்ப அழுக்காகும்போது அவங்கள அறியாமல் அவங்க தூய்மை இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாலியல் குற்றங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா உலகம் அழுக்காக தானே இருக்குது. அப்போ தற்காலிகமாகத்தான் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க. அதனால் அவங்கள முழுமையான தூய்மையானவர்கள்னு சொல்ல முடியாது. அதனால தான் அழுக்கான குடும்பத்தில் போய் பிறக்கிறாங்க. தூய்மையாக இருந்தால் எப்படி அழுக்கான குடும்பத்தில் போய் பிறப்பாங்க? தங்க யுகம்தான் தூய்மையான உலகம். திரும்ப 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 தூய்மையான தேவதைகளுக்கே பிறக்கிறோன்னா எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சின்ன வயசில் இருக்கும்போதே ஆத்மா சலனமாகுது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம பலகீனமாக இருக்குதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அங்கே பெரியவர்களாகி சரீரத்தை விட்டும் அவங்க தூய்மையாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் தேவதைகளுக்கு பிறக்கிறாங்க. அழுக்கான உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட தங்க யுகத்தில் இருக்கிற மாதிரி தூய்மையாக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் தூய்மை கிடையாதுன்றார் இந்த அழுக்கான கலியுகத்தில். ஏன்னா சொர்க்கத்தில் ராவண ராஜ்யமே கிடையாது, விகாரத்தின் விஷயமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நீங்கள் எங்கே போனாலும் ஓடிக்கிட்டு இருக்கணும். யார் கூட பேசிகிட்டு இருந்தாலும் ஓடிட்டு இருக்கணும். நீங்கள் பேசுகிறத கேட்டிங்கனாலே உங்கள் ஆத்மா சக்தியை இழக்கும். சக்தியை இழந்தாலே தானாகவே விகார உணர்வு வந்துடும். அதை புரிஞ்சுக்கணும். முரளியே கேட்டால் கூட நீங்கள் பாபா நினைவோடு கேட்டுட்டு இருக்கணும். ஆத்மா நான் கேட்டுட்டு இருக்கிறேன்ற நினைவிலேயே கேட்கணும். அதுக்கு தான் பாபா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா பேசிகிட்டு இருக்கிறாருன்ற நினைவில் கேட்குறீங்களான்னு கேட்பார். நீங்கள் சுத்தனாலும் நடந்தாலும் இந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய புத்தியில் இருக்கணும். இல்லையா? சுத்தனாலும் நடந்தாலும் இங்கே யாரும் தூய்மையாக இருக்க முடியாது. தூய்மையாக இருக்கக்கூடிய உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த உலகத்துலேருந்து என்னுடைய புத்தியை நீக்கணும் அப்படிங்கிறது சதா மனசில் ஓடிட்டு இருக்கணும். பாபா கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. ஏன்னா அவர் தான் ஞானக்கடல். அதனால் இந்த ஞானம் அவருடைய புத்தியில் எப்போவுமே சொட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவலிங்கத்தில் வடநாட்டில் அந்த கலசத்துலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அவர் எப்பயும் தூய்மையாக தான் இருக்கார். ஸோ நம்ம தான் தூய்மையாகணும். அதனால் இந்த ஞானம் அவருக்குள்ளே சொட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நமக்குள்ளேயும் சொட்டிக்கிட்டே இருக்கணுன்றார். வாயை திறந்தாலே ஞானம் மட்டும்தான் வரணும். ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு ஞானம் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கணும். அப்போ தானே வெளி உலக விஷயம் உள்ளே வரலன்னா தானே உங்களால் ஞானத்தை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ண முடியும். அப்போ ஞானத்தை தானே பேசுவீங்க. நீங்கள் ஞான கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான நதிகள். அவரோ எப்பவுமே கடலாக இருக்கிறார். நீங்கள் நிரந்தரமாக கடலாக இருப்பது கிடையாது இல்லையா? பாபாவுக்கு சமமாக ஆகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் ஞானம் மறந்துடுறீங்க, அங்கேயே காலி. பட் இருந்தாலும் குணமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே வரும். நாம் எல்லோரும் சகோதரர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம்.
ஸோ இன்றைக்கி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்டு கிறிஸ்டின், அதாவது ஹிந்து தான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு கிறிஸ்தவ மதத்தில் ஆர்வம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் கிறிஸ்தவனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் மாறிடுறாங்க. ஆனால் அவங்களால இருக்க முடியல. எந்த நேரமும் அலையிலையான்னு கத்துறதும் அப்படி டார்ச்சராக இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியம் ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒத்து வராதுன்ட்டு அப்போ நம்ம வீடியோ பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆறுதல் கிடச்சிருக்குது. அப்போ அவங்க கணவன் கிட்ட வந்து அவர் எந்த நேரமும் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த கிறிஸ்துவ வீடியோ அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு நாள் நம்ம வீடியோ அனுப்புகிறார். பார்த்த உடனே இனிமேல்ட்டு இந்த வீடியோ அனுப்பாத, நானும் உனக்கு அனுப்பலன்ட்டார். அதுக்கப்புறம் நீ உன் வேலையை அவர் சர்ச்சு அவங்க ஃபாதர்கிட்டலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்டால் ஃபாதருக்கு யாருக்குமே பதில் தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதேமாதிரி பேசும்போது இயேசுவை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, சிவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் கடவுள் நீ எப்படி சொல்கிற அப்படின்னும்போது, இல்லை பிரதர், அவர் வந்து எல்லாருக்கும் அப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ எல்லோரும் நமக்கு குழந்தை தானே, சாரி அவருக்கு குழந்தை தானே, அப்போ நம்ம சகோதரர்கள் தானே பிரதர்னோடனே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? அந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் எப்படி காமம் இருக்கும்? கணவனை பிரதர்னு சொல்கிறாங்கன்னா தனியாக தான் சொல்ல போகிறாங்க, எல்லோரும் முன்னாடி சொல்ல போகிறது கிடையாது. அந்த தனியாக சொல்லும்போது பிரதர்னு சொன்ன அடுத்த செகண்டே அவனுக்கு காம உணர்வுலாம் ஓடி போயிடும். எவ்வளோ பெரிய யுக்தி இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கிறீங்க. குழந்தைகள் ஆத்மாக்கள் தான் படிக்குது. ஸோ இங்கே உண்மையில் ஸ்தூல தண்ணியினால் நதியை பற்றிய விஷயம் கிடையாது, ஞான நதிகள். நீங்கள் நதின்னு சொன்னவுடனே அவங்க கங்கை, யமுனை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எல்லைக்குட்பட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசுகிறீங்கன்றது அவங்களுக்கு புரியாது. சகோதரன்னா சும்மா சாதாரணமாக சகோதரன், இந்து கிறிஸ்டின் சகோதரன், இந்து முஸ்லீம் சகோதரன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, எல்லா ஆத்மாவும் கடவுளுடைய குழந்தை, அதனால் சகோதரன் நம்ம சொல்கிறோம். ஒரு தந்தையுடைய குழந்தை. எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து பூமிக்கு வந்து உடல் எடுத்து இதய புருவ மத்தின்ற சிம்மாசனத்தில் உட்காந்து நம்மளுடைய பாகத்தை நடிப்போம். ஆத்மா ரொம்ப ரொம்ப சின்னது. ஒருவேளை அதோடைய காட்சி கிடைச்சா கூட உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆத்மா வந்தால் கண்ணுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நட்சத்திரமாக வந்தால் கூட உங்களுக்கு என்ன புரியும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஆத்மா காட்சி கிடைக்கும். அது ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்சதுனால நமக்கு புரியுது, மற்றவங்களுக்கு புரியாது. ஆத்மா உடலை விடும் பொழுது அது தலை வழியாக போகுது, கண்கள் வழியாக போகுது, சில சமயம் வாய் வழியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் இறக்குறவங்களுடைய வாய் திறந்து தான் இருக்கும் இல்லையா, அதனால் வாய் வழியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது உடல் ஜடமாக ஆகிடுது. ஸோ பாருங்கள், இது வரைக்கும் பாபா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆத்மா எது வழியாக போகுதுன்னு சொல்லலை. சிலர் சொல்கிறாங்கன்னு தான் சொல்கிறார். அது நமக்கு தேவை கிடையாது இல்லையா? ஆத்மா தூய்மையாகி போகுதா இல்லையான்றதான் முக்கியம். அது எப்படி போனால் நமக்கு என்ன? சொர்க்கத்தில் நம்ம எப்படி பிறந்தா நமக்கு என்ன? தேவதையாக பிறக்கிறோமா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி பெரிய ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஏன்னா இது நேற்று ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தார். அல்லது வேறு ஏதாவது முறையில் பாபா சொல்லியிருக்கிறாரு தெரியல, சொல்லியிருந்தால் காமெண்ட்டில் பண்ணுங்கள். சரி, ஆத்மா உடலை விட்டு போனவுடன் உடல் ஜடம் ஆயிடுது, இவ்வளோதான் ஞானம். எது வழியாக போகிறதுன்ற அந்த விஸ்தாரத்துக்கெல்லாம் பாபா போகிறது கிடையாது. மாணவர்களுடைய படிப்பு முழு நாளும் ஒரு நல்ல மாணவனாக இருந்தால் அவனுடைய புத்தியில் இருக்கும். அவன் இன்டர்வெல் பீரியடில் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட அவனுடைய புத்தியில் அடுத்த பீரியட் என்ன பண்ணுறோம் இதை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவர்கள் அந்த இன்டர்வெல் பீரியட் தான் அவங்களுக்கு சொர்க்கமே, அப்படியே மெய் மறந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிப்பாங்க. ஆனால் நல்ல மாணவனுக்கு அரட்டை அடிக்கிற மாதிரி தெரியும், அவனுடைய புத்தியில் பாடம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதேமாதிரி நீங்களும் இந்த படிப்பை பற்றிய
எண்ணங்கள் தான் முழு நாளும் உங்கள் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நல்ல மாணவர்கள் எப்போவுமே கையில் ஏதோ ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அதாவது படிப்பெல்லாம் மாணவர் பருவத்தெல்லாம் கடந்த பிறகு கூட நிறைய பேர் வந்து புக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கல்வி ஒரு கடல், கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னெலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் குப்பைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருக்கிறது பாபா ஞானம் மட்டும்தான். இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அம்மா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முரளியிலேருந்து முக்கியமான பாயிண்ட்டு படிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து பார்த்து வைப்பாங்களாம். அப்போ தான் அது தாரணை ஆகும், இல்லைன்னா எப்படி தாரணை ஆகும்? ஸோ நல்ல மாணவர்கள் எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, இது உங்களுடைய கடைசி ஜென்மம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரிசுத்த நிலையை அடையணும்னா, அந்த அளவுக்கு உங்கள் குணத்தை மாற்றணும்னா, இந்த ஞானம் எந்த அளவுக்கு உங்கள் புத்தியில் சொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த மாற்றம் நிகழும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். முழு கல்பத்தையும் நீங்கள் சுற்றி வந்துட்டீங்க, இப்போ கல்பம் முடிய போகுது. அதனால் இந்த எண்ணங்கள் மட்டுமே உங்கள் புத்தியில் இருக்கட்டும். அதுதான் இந்த முரளி ஃபுல்லாகவே பாபா சொல்லிகிட்ருக்கிறார். ஸோ இதை தாரணை செஞ்சு பிறகு இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. சிலரால் கொஞ்சம் கூட எதுவுமே தாரணை பண்ணவே முடியல. உலகியல் பள்ளிக்கூடத்தில் கூட எப்படி மாணவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறாங்க. நிறைய பிரஜைகள் இருக்கிறாங்க சொர்க்கத்தில். அதனால் நிறைய பேர் வந்து படிக்காதவர்களாகத்தான் இருப்பாங்க, ஞானத்தை நினைக்காதவர்களாகத்தான் இருப்பாங்க, விகாரிகளாகத்தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ராஜா ஆகிறதுக்கு வந்து இருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும். ஒரே பாடம், பேரே ராஜயோகம், ராஜா ஆகணும், தேவதை ஆகணும். உங்களுக்கு இந்த படிப்பை பற்றிய கவலை மட்டும்தான் இருக்கணும். அஞ்ஞானிகள் தான் சம்பாதிக்கிறது, குடும்பம், இது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நான் விருந்தாளி, பாபா கூப்பிட்டோன்னே டக்குன்னு போயிடுவேன். வீடு அது, ராஜ்யம் அங்கே இருக்குது, இங்கே சும்மா விருந்தாளியாக வந்திருக்கிறேன். அது வரைக்கும் கடமை செய்கிறோம். விருந்தாளி வந்தாங்கன்னா கம்முன்னு இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க உட்காந்துட்டு காய்கறி வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் செய்ய வேண்டிய கடமை செய்கிறேன், அவ்வளோதான். இந்த படிப்பை மறந்து மற்ற எண்ணங்களை வரவிடக்கூடாது. ஒரு வியாபாரி எப்போவுமே தன் வியாபாரத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பான். ஒரு மாணவன் எப்பொழுதுமே தன்னுடைய படிப்பை பற்றியே தான் நினச்சி அதிலே தான் பிஸியாக இருப்பான். அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் மாணவர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருக்கிறீங்கன்னா இந்த படிப்பில் எவ்வளவு பிஸியாக இருக்கணுன்றார். நேற்று பாபாவுக்கு இன்டர்நேஷ்னல் யோகா கான்ஃபரன்ஸுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துதான். அவங்களுக்கு நீங்கள் எழுதுங்க பதில். உங்களுடையது ஹடயோகம், அதில் ஏதாவது லட்சியம் இருக்குதா, நன்மை இருக்குதான்னு எழுதுங்க. அவ்வளோ சூப்பர் இல்லையா? இப்போ யோகா டே நடக்குதுலையே, நிறைய பேர் ஸ்கூல்லெல்லாம் போய் தியானம் சொல்லி கொடுப்பாங்க. பிரம்மகுமாரிகளே போய் கையை காலை மடக்கிட்டு உட்காருங்க, பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக நம்ம இருக்கிறோம்? ஹடயோகம் பொய்ன்னு நிரூபிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. யோகா கான்ஃபரன்ஸுக்கே எழுத சொல்கிறாரு இதை. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னா என்றைக்கு பாபா ஞானத்தை சொல்லிகிட்டு இருப்பீங்க? எவ்வளோ நேரம் பாசிட்டிவ் திங்கிங்கே பேசிகிட்டு இருப்பீங்க? ரொம்ப ஈஸியான ஞானம், இதை என்றைக்கு சொல்லுவீங்க? எப்படியா இருந்தாலும் கேட்குறவங்க தான் கேட்க போகிறாங்க. செய்தி எல்லோருக்கும் பரவ வைக்கிறது பாபாவுடைய கடமை, அது எப்படியும் வந்துடுவாங்க. நீங்கள் இதை பற்றி மட்டும் பேசுங்கன்னு தான் பாபாவுடைய ஸ்ரீமத். யாரோ ஒருத்தங்க ஃபேமஸானவங்க பாசிட்டிவ் திங்கிங் பேசுகிறாங்கன்னா எல்லாரும் அதே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக பாபா தினம் தினம் விதவிதமாக ஞானம் கொடுக்குறார். ஞான கடல் பாசிட்டிவ் திங்கிங்காக அஞ்ஞானத்தில் ஊறப்பட்ட பேர் பேசுகிறாங்க. பாபா குழந்தைங்கள விட பர்ஃபெக்டாக சூப்பராக பேசுவாங்க. அதுக்காக நாம் ராஜயோகம் படிக்கிறோம். படைப்பவர் பரமபிதா பரமாத்மா ஞான கடல் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நம்மை பற்றிய ஞானத்தையும் இந்த படைப்பை பற்றிய ஞானத்தையும் கொடுக்கிறார். நாம் வீட்டுக்கு போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில் வாழறதுக்கான ஞானத்தையாக கொடுத்துட்ருக்கிறாரு. கலியுகத்தில் வாழறதுக்கான ஞானத்தையாக கொடுத்துட்ருக்கிறாரு.
பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி பேசுகிறதுக்கு? நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மந்திரம் மன்மனாபவ. அடயோகிகள் கூட முக்தியை லட்சியமாக வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முக்தியை தானே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அது கூட சொல்லலைன்னா நம்ம பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாபா கொடுக்குற ஆஸ்தியை இவ்வளோ நாட்களாக நீங்கள் ஹடயோகா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, அதில் என்ன லட்சியம்னு கேளுங்க. எங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது, உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறது, தூய்மை ஆக்கிறது, கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இதை படிக்கிறோம். உங்கள் ஹடயோகத்தினால நீங்கள் என்ன அடையிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கர்ம கணக்குனால தான் உடம்புல வியாதி வருது. ஹடயோகம் பண்ணால் கர்ம கணக்கு முடிஞ்சிடுமா கேட்கலாம்ல? அப்படி சாரமாக புரிய வைக்கணும்ன்றார். சாரமாக லெட்டர் எழுதுங்கன்றார். அவங்கள யோசிக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு நிறைய அழைப்பிதழ்கள் வருது. உங்களுக்கு அனைத்து இந்திய மத மாநாடுக்கு அழைப்பிதழ் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ சொல்லுங்கள், இதைத்தான் நாங்கள் படிக்கிறோம். அவங்கக்கிட்ட சொல்லணும், நாம் என்ன பண்ணுறோம், எதுக்காக இந்த ராஜயோகத்தை படிக்கிறோன்றதை சொல்லணும். எங்களுக்கு கடவுளே இதை சொல்லி கொடுக்கிறாரு. நாம் எல்லோரும் சகோதரர்கள். 2 நாள் முன்னாடி சொன்னார் பாருங்க, எங்களை நியூஸ் பேப்பர்லலாம் ஆரம்பத்தில் பிரம்மகுமாரிகளை தப்பாக போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு திருப்பி எழுதுங்க, இன்னும் எவ்வளோ முடியுமோ எங்களை அவமானப்படுத்துங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்களை மூக்க பிடிச்சாவது சத்கதி கொடுத்துட்டு தான் நாங்கள் போவோம்னு சொல்லுங்கன்றார். கடவுளையே அவமானப்படுத்தியாச்சு, எங்களை அவமானப்படுத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு எழுதுங்கன்றார். ஸோ அப்போ சொல்லுங்கள், நாம் எல்லோரும் எப்படி சகோதரர்கள்னு கடவுள் எங்களுக்கு நடத்துகிறார். நாம் எல்லோரும் ஆத்மான்னு உணரும்போது தான் பரமாத்மாவுடைய குழந்தைன்னு உணர்வோம், சகோதரர்னு உணர்வோம். அதனால் எங்களை நாங்கள் ஆத்மான்னு உணர்றோம். அதற்குத்தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த ஞானம் சரியாக புரிஞ்சிக்காத ஒரு சகோதரர் கூட என்கிட்ட கேட்டிருக்கார், பிரம்மகுமாரிகளில் உடல்லிருந்து ஆத்மாவை பிரித்து எடுக்கிற பயிற்சி இருக்குதாம, அது எப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு புரிஞ்சிருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு யாரோ சகோதர சகோதரி புரிய வச்சுருக்கிறாங்க. அவருக்கு ஃபுல்லாக புரியாட்டினா கூட உடல்லிருந்து ஆத்மாவை பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள். அதுதானே லட்சியம். உடம்புல இருந்துக்கிட்டே நான் ஆத்மானு பிரித்து உணர்றோம். எல்லையற்ற தந்தை சொல்கிறார், உங்களை ஆத்மானு உணர்ந்து நிரந்தரமாக என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடும். ஸோ இதையெல்லாம் பிரிண்ட் அடித்து ஒரு நோட்டீஸாக பிரிண்ட் அடித்து கொடுப்பதற்கு வச்சிருங்கன்றார். வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம எதையும் எதிர்பார்க்கல, ராயலாக கொடுக்குறோம். சும்மா அழகாக கலராக லக்ஷ்மி நாராயணன் பார்த்த போட்டு ஞானத்தை கொடுத்து அழகாக பஸ்ஸில் போகிறீங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, பிடிக்கல தூக்கிடாசுறானா அது அவன் இஷ்டம். அந்த படத்தை பார்த்தவொடனே அவனுக்கு பிடிச்சிடும், வச்சுக்குவான். படத்துக்காகவே வச்சுருப்போம். சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டில் யோகா பண்ணுற மாதிரி வச்சுட்டு நாங்கள் எந்த மத சார்பும் இல்லாமல் காட்டிக்கிறோன்னா அவன் தூக்கி கடைசிட்டு போயிட்டே இருப்போம். இந்தியாவில் இந்துக்கள் தானே அதிகம். அப்போ அந்த படத்துக்காகவே அது சாமி படத்தை தூக்கி போட மனசு வருமா? ஸோ அப்படியே ஆயில் பிரிண்டில் வச்சு கொடுக்கணும் நோட்டீஸ். நாங்கள் எத்தனையோ பேர் கொடுத்துருக்குறோம், யாரும் கீழே போட்டது கிடையாது. ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் பாவம் அழியும்னு கடவுள் சொல்கிறார். இதை நோட்டீஸ் அடித்து வச்சுருங்க. எங்கெல்லாம் மாநாடு நடக்குதோ அங்கெல்லாம் இந்த நோட்டீஸ் அனுப்பி வைங்க இல்லையா. மாநாட்டுக்கு வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நோட்டீஸை கொடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் கொடுப்பாங்க கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் ஏதோ ஒரு நோட்டீஸ் மாதிரி அச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எதை கொடுப்பீங்க? கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் எல்லாமே வாங்கிக்குவாங்க.
அப்போ எல்லாத்தையும் படித்து பார்ப்பாங்க. ஒரு நோட்டீஸ் தானே, படிக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா மாநாட்டுக்கு வர்றதுக்கு மெனக்கெட்டவங்க நோட்டீஸை படிக்க மாட்டாங்களா? ஸோ அங்கே போய் கொடுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் புரிய வைக்கிறீங்க. இந்த ராஜயோகத்தின் மூலமாக நீங்கள் ராஜாதி ராஜனாக உலகத்துக்கே எஜமானர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நாம் தேவதை ஆகிறோம். பிறகு அரை கல்பம் கழித்து மனிதர்கள் ஆகிறோம். இது ராஜயோகம். இதன் மூலமாக தான் ராஜாதி ராஜனாக ஆகிறீங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மனிதன்லேருந்து தேவதை ஆகிறீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஞானக்கடலை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிந்தனை செஞ்சு முதல் தரமான ஆர்டிக்கல்லாம் எழுதணும். யார் வேண்டுமானாலும் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆர்டிக்கல் நீங்கள் பிரிண்ட் அடித்து வச்சுருக்கணும். இதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு நீங்கள் எடுத்து காட்டலாம். ஸோ நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் ஏற்படும். இங்கே ஹடயோகத்தின் விஷயமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வேதங்களை வாதம் பண்ணுற விஷயமும் கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு தங்களுடைய வேத சாஸ்திர ஞானத்தின் மீது அகங்காரம். நீங்கள் பார்க்கணுமே, அந்த ஜாக்கிர் நாயக்குன்னு ஒருத்தர் அப்படியே பைபிளில் இத்தனாவது வசனம் இத்தனாவது அதிகாரத்தில் இப்படி இருக்கிறது, இந்து மதத்தில் ரிக்வேதத்தில் இந்த இடத்துல இத்தனாவது இடத்துல இப்படி இருக்கிறது, அப்படியே அவர் எல்லாத்தையும் படிச்சிட்டாராம், அவர் காட்டுறாராம். ஸோ அப்போ அந்த வேதங்களின் அத்தாரிட்டியாக தங்களை புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்க யார்? பூஜாரிகள் தான். உண்மையிலே பூஜிக்க தகுந்தவர்கள் தான் அத்தாரிட்டி, பூஜாரிகள் கிடையாது. பூஜாரிகளை என்ன சொல்லுவாங்க? ஸோ நாம் என்ன படிக்கிறோன்றத தெளிவாக எழுதணும். பிரம்மகுமாரிகளுடைய பெயர் ரொம்ப பிரபலமாகி இருக்குது. 2 விதமான யோகம் இருக்குது. ஒன்று ஹடயோகம், இன்னொன்று சகஜ யோகம். இந்த சகஜ யோகன்ற பேரை கூட ஹடயோகிகள் திருடிக்கிட்டாங்க. ஒரு அம்மா சகஜ யோகம் கற்றுக் கொடுக்கப்படுன்ட்டு ஃபேஸ்புக்கில் விளம்பரம் போடுறாங்க. ராஜயோகமும் அந்த பேரையும் திருடிக்கிறாங்க. எந்த மனிதனும் சகஜ யோகத்தை, இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கவே முடியாது. பரமாத்மா தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். மற்ற யோகங்கள் எல்லாம் மனித வழிகள். தேவதைகளுக்கு யாருடைய வழியும் தேவையில்லை. தேவதைகளுடைய வழியும் தேவையில்லை, மனிதனுடைய வழியும் தேவையில்லை, கடவுளுடைய வழியே தேவையில்லை. ஏன்னா கடவுளுடைய வழிப்படி நடந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டாங்க. தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகிட்டாங்க. இல்லை, தெய்வீக குணங்கள் இல்லாதவர்களுக்குத்தான் அந்த ஞானம் தேவைப்படுது. அவங்க தேவதைகள், தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள். யாருக்கு எந்த தெய்வீக குணமும் இல்லையோ அவர்களை அசுரர்கள்னு சொல்லுவோம். தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்ததே, அவங்க எங்கே போனாங்க? எப்படி 84 பிறவிகள் எடுத்தாங்க? இல்லை, தேவதைகள் தெய்வீக குணம் நிரம்பியவர்கள், அதனால் பூஜை பண்ணுறோம், ஓகே. அவங்க எங்கே போனாங்க? அவங்க ராஜ்யம் இருந்ததுக்கான அறிகுறி கோயில்கள் இருக்குது. இப்போ எங்கே அவங்க? இப்போ தெய்வீக குணம் இல்லாத அசுரர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் தான் அந்த தேவதைகள்னு பாபா சொல்கிறார். இல்லை, படத்தில் கடைசியில் ட்விஸ்ட் வைப்பாங்கன்றாங்களே அந்த மாதிரி. ஏன்னா இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்திருக்கிறதால சொல்லுவாங்க, அந்த மகாபாரத கதை இன்னும் ஒரு என்னமோ 84 AD ஏதோ வரும், 2089 ADன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வருடத்தில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் மறுஜன்மம் எடுத்து வரும்போது இவங்க தான் இந்த கதாபாத்திரம்னு சொல்லும்போது ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, நீங்கள் தான் அந்த தேவதைன்னு பாபா சொல்கிறார். 84 பிறவிகள் எடுத்துருக்குறோம். இதை ஏணிப்படியை வச்சு நீங்கள் புரிய வைக்கணும். ஏணிப்படி சித்திரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ என்னெல்லாம் உங்கள் மனசில் இருக்குதோ அது எல்லாமே ஏணிப்படி சித்திரத்தில் காட்டப்படுது. எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. படிப்பு தான் வருமானத்துக்குரிய ஆதாரம். அப்படி இருக்கும்போது இது படிப்புலேயே மிக உயர்ந்த படிப்புனா இது கொடுக்குற வருமானமும் அப்படி தானே இருக்கும். அடுத்த 2500 வருஷத்துக்கு அழிவற்ற வருமானத்தை கொடுக்குது. ஸோ இதை விட சிறந்த படிப்பு உலகத்திலேயே கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு தெரியல. அமெரிக்கா போய் படிக்கிறாங்க பெஸ்ட் யூனிவர்சிட்டின்ட்டு. பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் தான். முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கிடைக்கிது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட், அதாவது பெஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீன்ட்டு. பெஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனாலே அதோடைய மதிப்பு தெரியாமல் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ இந்த படிப்பின் மூலமாகத்தான் கலியுக அரக்கர்களாக இருந்த நாம் இரட்டை கிரீடதாரி தேவதைகளாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக மாறுறோம். அதற்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதற்காக இருக்கிறது ஒரே ஒரு படிப்பு தான். ஒரே படிப்பு தான் எல்லாருக்கும் கொடுக்குறார். ஆனால் அதை படித்து ஒருவர் ராஜாவாகவும் ஒருவர் வேலைக்காரராகவும் இன்னொருத்தர் வேறு எதுவுமாகவும் ஆகிடுறாங்க. ஸோ இந்த அற்புதம் எல்லாம் இதில் தான் நடக்குது. டாக்டருக்கு படிக்கிறவங்க எல்லாம் டாக்டர் தான் ஆகுறாங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறவங்களாம் இன்ஜினியர் தான் ஆகுறாங்க. ஆனால் இந்த ராஜயோகம் படிக்கிறவங்க மட்டும் ஒருத்தர் ராஜாவாகிறாங்க, ஒருத்தங்க பணக்கார பிரஜை ஆகுறாங்க, இன்னொருத்தங்க நடுத்தர பிரஜை ஆகுறாங்க, ஒருத்தங்க வெட்டியான ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்! மொத்தத்தில் எல்லாருக்குமே லாபம். ஏன்னா எல்லோரும் சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்கல்ல. சொர்க்க ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுது. சிலர் ராஜா ஆகுறாங்க, சிலர் ஏழை ஆகுறாங்க. ஸோ அங்கே எல்லாம் பணக்காரங்க தான். பட் இருந்தாலும் அந்த பணக்காரர்களோடு ஒப்பிடும்போது இவங்க கம்மியாக இருக்கனால ஏழைன்றாங்க. மற்றபடி துக்கத்திற்கான விஷயமே அங்கே கிடையாது. எல்லாமே அளவற்று இருக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமைன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக 2 தலைமுறை முன்னாடியே கிடையாது. எல்லாருக்கும் ஏழைகளுக்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு கொள்ளை இருக்கும். ஸோ இப்போ தான் அனைத்தையும் இழந்தாச்சு. பணக்காரர்களுக்கு கூட சொந்த இடமோ சொந்த வீடோ இல்லாத ஒரு காலமாகிடுச்சு. இப்போ துக்கம்தான் கிடையாதே தவிர பதவியில் வித்தியாசம் இருக்குது. பலவிதமான பதவிகள் இருக்குது இல்லையா? ஆனால் எல்லாமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பலவிதமான துக்கம். நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் துக்கத்தில் இல்லாமல் தப்பிக்கவே முடியாது. நான் பெரிய பணக்காரன், என் வாழ்க்கையில் துக்கம்னா என்னன்னே தெரியாதுன்னு யாருமே சொல்லிட முடியாது. பெண்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் துக்கம், ஆண்களுக்கும் துக்கத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், பஞ்சம், பட்டினி, விதவிதமான நோய்கள், உணவு தட்டுப்பாடு, பயங்கரமான வெள்ளம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் நிலநடுக்கம், அது இதுன்னு வருது, யுத்தங்கள் வேறு வருது. அதனால் இங்கே கோடீஸ்வரனாக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், இருந்தாலும் விகாரத்தின் மூலமாக தானே பிறக்கிறாங்க. அப்போ தப்பிச்சிடுவாங்களா என்ன? பாபா சொல்கிறாரு, போகும்போது தடுக்கி விழுறீங்கள, அதுவும் ஒரு துக்கம் தானே, அதுவும் துக்கம் தானே. கொசு கடிக்குதில்ல, அதுவும் துக்கம் தானே. ஸோ இதுதான் நரகத்தின் ஆழன்றார். அப்போ பாருங்க, அந்த கொசுவெல்லாம் உருவாக்குனது கர்ம கணக்கு தீக்கிறதுக்காக தான். ஸோ இது நரகத்தின் ஆழம்ன்றார். ஏன்னா கொசுவினாலேயே நிறைய நோய்கள், கொசு கடிக்கிறதே முதல்ல துக்கம். அது இல்லாமல் கொசு கடியினால் சில காய்ச்சல்லாம் வருது இல்லையா? டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி நிறையா வருது. ஸோ அதனால தான் இது நரகத்தின் ஆழம்னு சொல்கிறது. இந்த எந்த துக்கத்தையும் நான் அனுபவித்ததே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, யார் இறந்தாலும் இன்னார் சொர்க்கத்தை அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார்னு போஸ்டர் எழுதி ஓட்டுறாங்க. சொர்க்கமே வரல, எப்படிப்பா போனாங்க? வந்த பிறகு தானே அங்கே பிறவி எடுக்க முடியும். அப்போ எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஸோ சொர்க்கம் வரலன்றதுக்காக தான் நமக்கு சூக்ஷ்மதனத்தையே படிச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் அங்கே இருங்கன்ட்டு சம்பூர்ணம் ஆயிட்டிங்கன்னா. ஸோ இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி யாருக்கு வேணும்னாலும். ஸோ இதை பற்றி ஒரு கட்டுரையே பாபா எழுத சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஞானத்தை ஈஸியாக புரிய வைக்கிறதை பற்றி கட்டுரையாக எழுதி வைங்க. ஸோ அதை நோட்டீஸ் அடித்து கொடுக்கலாம். இது ஒவ்வொரு குழந்தையுடைய கடமைன்றார்.
இல்லை பஸ்ஸில் உட்காந்துட்ருக்குறீங்க, அவங்க டக்குன்னு பேசுறது அது கொஞ்சம் சங்கோஜப்படலாம். ஜஸ்ட்டு நோட்டீஸை கொடுங்க, ஆர்வம் உள்ளவங்க என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான் வாய்ப்பு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, எங்களுக்கும் நோட்டீஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துருக்குது நாங்கள் பண்ணும்பொழுது. ஸோ நீங்கள் கொஞ்சமாவது இந்த ஞானத்தை தாரணை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். முக்கியமான விஷயம் பாபா புரிய வைக்கிறது, குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகணும், போக போகிறது ஆத்மா தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். அதனால தான் எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட ஆத்மான்னு உணருங்க, விருந்தாளின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. சும்மா தற்காலிகமாக இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான். சதோ பிரதானமாக இருக்கும்போது நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இப்போ நாம் தமோ பிரதானமாக ஆகிட்டோம். இவ்வளோ தானே ஞானம், எவ்வளோ ஈஸி. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, வீட்டுக்கு போகணும் அதனால் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஆத்மா தான் போகுது. சதோ பிரதானமாக இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அதனால் சதோ பிரதானமாகுங்க பாபாவை நினச்சி, அவ்வளோதான். உடல்ன்ற உணர்வில் தான் நீங்கள் தமோ பிரதானம் ஆகிட்டீங்க, அதனால் உடலை விட்டு ஆத்மான்னு நினைங்க. பாபா நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார் தினம் தினம் முரளியில். ஸோ அதை நல்லா தாரணை செஞ்சு நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லா புரிய வைங்க. ஒருவேளை அவங்க நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலை அப்படின்னா நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களை இல்லைன்னு புரிஞ்சுட்டு விலகி ஓடிடுங்க. இல்லை அவங்க கணக்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் மாட்டிக்குவீங்க. நான் புரிய வைக்கிறேன் பேர் வழின்ட்டு தினம் தினம் அவங்கக்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டே இருக்க கணக்கு வழக்கை உருவாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த படிப்பில் நாளுக்கு நாள் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணுன்றது தான் உங்களுடைய கவனமும் கவலையுமாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பின்னோக்கி போகக்கூடாது இல்லையா? வழுக்கு மரத்தில் ஏறுறவங்க வழிக்கு விழுந்தால் கூட கீழே வந்துடக்கூடாதுன்றதில் கவனம் கொடுப்பாங்க, ஒரு வேளை மேலே போக முடியாட்டினா கூட. ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே நிற்கிற வேலையே கிடையாது, ஒன்று ஏறுவீங்க இல்லைன்னா இறங்குவீங்க. பாபா நினைக்க ஏறுவீங்க, நினைக்க மறந்தாலே இறங்க தான் செய்வீங்க. தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறதுக்கு பதிலாக அசுர குணங்களை தாரணை பண்ணிங்கன்னா பின்னோக்கி வரீங்கன்னு அர்த்தம். எப்படி தாரணை ஆகும்? அசுர விஷயங்களை பார்க்குறதன் மூலமாக, கேட்குறதன் மூலமாக, அசுரர்களுடைய தொடர்பில் வர்றதன் மூலமாக தானாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற அசுர குணம் தூண்டப்படும். அது இல்லாமல் புதுசாக அசுர குணத்தை தாரணையும் பண்ணுவீங்க. மற்றவர்கள்கிட்ட இருந்து சினிமா பார்க்குறது, நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது, இதனால். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் கட் பண்ண சொல்கிறார். ஒரு பாபாவோட மட்டும் எப்போவுமே பாபாவோட ஜோடியாக இருந்தால் உங்களுக்கு விரக்தி ஆகாது. நம்ம விரக்தி ஆகும் பொழுது தான் சினிமா பார்க்குறது, மற்றவங்க கூட பேசுகிறது, அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் விரக்தியாக இருக்கிறீங்கன்ட்டு. அப்படி இல்லைனா ஒரு எரிச்சலாக வருது, ஒரு காரியம் எனக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எரிச்சலாக இருக்குது அப்படின்னாலும் பாபா நினைவில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு வீட்டை க்ளீன் பண்ணணும், அப்போ நீங்கள் அதே பாபா நினைவிலே பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இல்லாட்டினா எரிச்சலாக இருக்கும். அப்போ அந்த எரிச்சல் போகிறதுக்காக என்ன பண்ணுவீங்க? சினிமா பாட்டு, டிவியை போட்டு பண்ணுவீங்க, இல்லாட்டினா யார் கூட ஃபோன் பேசுவீங்க. ஸோ அப்போ இன்னும் விகார குணங்கள் தான் தாரணை ஆகும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் விகாரங்களை சந்நியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் லிஸ்ட்டு போட சொல்கிறார். இன்னும் எனக்குள்ளே என்னென்ன அழுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் தானே, இன்னும் என்னென்ன தெய்வீக குணங்கள் எனக்குள்ளே இல்லைன்றதும் நமக்கு தெரியும் தானே. ஸோ அதை லிஸ்ட்டு போட்டு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்கள், இருக்கிற விகாரத்தை விட்டுடுங்க. எந்த காரணத்துக்குன்னா நான் கோவப்பட மாட்டேன், என்ன வேணாலும் நடக்கட்டும். மிஞ்ச போனால் என்ன ஆகிடும்? என் ஃப்ரெண்டு காலேஜில் பேசுவான், என்னடா மிஞ்சி போனால் என்ன ஆகிடும்? உயிரை எடுத்துருவான் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சிலர் உயிர் தானே போகும், போனால் போதுன்னுவாங்க. அப்போ எதுக்குமே அசுர குணத்தை வர்றதுக்கு இடமே கொடுக்கல. நீங்கள் ரொம்ப லேசாக இருக்கணும். இந்த உடல்கள் ரொம்ப அழுக்காயிடுச்சு, அதனால் அதை சந்நியாசம் பண்ணணும், தியாகம் பண்ணணும். இல்லை மனசே லேசாக, அதுக்கு தான் வெறும் ஒலியாக புரிஞ்சுக்கிட்டால் லேசாக இருப்பீங்க. உடலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடலில் விகார உணர்வுகள் வரும் ஒரு பக்கம், நோய்கள் வரும் ஒரு பக்கம். அதனால் அதை விட்டுருங்க, உடம்புன்னு இருக்கிறதே மறந்துடுங்கன்றார். அதுக்காக இறந்துடுங்கன்னு அர்த்தம் இல்லை, புத்தினால் இறந்துடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகணும். ஏற்கனவே வெறும் ஒலியாக இருக்கிறன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
நம்ம வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், சதா மனதுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்பாவை நினைக்கலை, வீட்டுக்கு அலங்காரத்தோடு போகணும் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை அப்படின்னா மலராக மாட்டீங்க. இல்லை, பாபாவை நினைவு செய்கிறதுனா என்னது? ஒளிப்புள்ளியாக நட்சத்திரம் மாதிரி செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நினைக்கிறது மட்டும் இல்லை. அவர் யார், எதுக்கு வந்திருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறார். இல்லை, என்னுடைய அப்பா 5000 வருஷம் கழிச்சு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். இது சதா ஞாபகம் இருந்தால் நான் போகிறது சொர்க்கத்துக்கு. எல்லாருமே நல்லவங்க. இப்போ கெட்டவனை எப்படி உள்ளே விடுவாங்க? அதற்காக நான் நல்லவனாகிறேன். அங்கே இருக்கிற என்னுடைய கணவன் பரிசுத்தமாக இருப்பான், மனைவி பரிசுத்தமாக இருப்பாங்க, அப்பா பரிசுத்தமாக இருப்பாங்க, குழந்தை பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்போ நான் மட்டும் அழுக்காக இருந்தால் போக முடியுமா? ஸோ இதை பற்றி நேற்று சூப்பராக ஜென்ரல் வீடியோ கூட போட்டிருப்போம் இல்லையா? அதை நினச்சி சீதையை அவமானப்படுத்திட்டாங்க. அவமானப்படுத்தின அயோத்தியாவில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க லவகுசா, சீதையுடைய பசங்க. அதே மாதிரி என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க திருதராஷ்டிரன் மனைவி காந்தாரி. அதேமாரி ராமர் குருகுலத்துக்கு போகும்போது, குழந்தையாக போகும்பொழுது, அவங்கள பார்க்குறதுக்கு அப்பா அம்மா போகும்பொழுது, இப்போ எங்கே அவங்கன்னும்போது அவங்க பிச்சை எடுக்க போயிருக்கிறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் இருந்தால் படிப்பு பாதிக்கப்பட்டுருன்னு சொல்லி குரு அனுப்பிச்சிடுவார். வீட்டுக்கு வந்து அறுசுவை உணவு இருக்கும், வாய்க்கிட்ட கூட போகாது கை. ஏன்னா என் குழந்தை பிச்சை எடுத்து சாப்பிட்றான், நான் எப்படி இதை சாப்பிட்றது? அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு உறவும் பாபாவுடைய நியமப்படி வெளி உலகத்து கவர்ச்சியில் மயங்காமல் இருக்குது, பார்க்காம இருக்குன்னா அதை நான் ஏன் பார்க்கணும்? நீங்கள் அது உங்கள் மனைவியாக நினச்சிக்கோங்க, உங்கள் கணவனாக நினச்சிக்கோங்க, உங்கள் குழந்தையாக நினச்சிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மாவாக நினச்சிக்கோங்க. எல்லாருமே இப்போ அங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ எனக்கு குழந்தையாக பிறக்கிற ஒருத்தர் இன்றைக்கி இந்த வெளி உலக விஷயங்கள்லாம் சாப்பிடாம சன்னியாசம் பண்ணுறாருன்னா அதை நான் ஏன் சாப்பிடணும்? கலியுகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாங்கன்னா நான் ஏன் பார்க்கணும்? இதை இன்னொன்று பாபா வச்சும் நினைக்கலாம். பாபா கலியுகத்தை நான் ஏன் பார்க்கணுன்றார். என் குழந்தை சுகமாக இருக்கும்போதே பார்க்க சொர்க்கத்துக்கு வரல, துக்கமாக இருக்கிறத நான் ஏன் பார்க்கணுன்றார். ஸோ பாபாவுக்கு ஊட்டி விடுறோம். எதை ஊட்டி விடுவோம்? நீங்களாக சமைத்த அன்பாக பாபா நினைவில் சமைத்த உணவை. மற்றது எதுவும் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத உணவை நான் ஏன் சாப்பிட்ணும்? இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே மலராக, ரோஜா மலராக ஆகிடுவீங்க. இல்லாட்டினா ஆக மாட்டீங்க. ஸோ பாபா நினைக்கிறதுல இவ்வளோ விதம் இருக்குது. அது ஆழமாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா நினைக்கலன்னா மலரும் ஆக மாட்டீங்க, அளவற்ற தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். இன்னும் போக போக உங்களுக்கு காட்சிகளெல்லாம் வேறு கிடைக்கும். என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்ட்டு, என்ன சேவை செஞ்சீங்கன்னு கேட்கப்படும். இது வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போனதில்லைல்ல. ஸோ பாபா எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார். எப்படி திருடனை பிடிப்பாங்க, எப்படி அவனுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே காட்சி கிடைக்கும்ன்றார். அப்போ துடிப்போன்றார் இல்லையா? அன்னைக்கு முரளியில் கேட்டுட்டு அந்த தப்பு பண்ணியிருப்போம். காமத்தில் விழாதன்னு சொல்லியிருப்பார், அன்னைக்கு போய் விழுந்திருப்போம். கோபப்படாதன்னு சொல்லியிருப்பார், கோபத்தில் விழுந்திருப்போம். பற்று வைக்காதன்னு அப்போ தான் எதன் மீதாவது பற்று வச்சு ஆசையாக கொஞ்சுவீங்க, குழந்தையோ இல்லை எதையோ. ஸோ எல்லாம் காட்சி கிடைக்கும். ஸோ இதனால் தான் உன்னால் போக முடியல, பாபாவை நினைக்க முடியல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தண்டனை. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுத்துக்கும் உதவாத பதவியை அடைவீங்கன்றதையும் காட்சி காட்டிடுவார். இப்போ நான் ஒரு சென்டருடைய இன்சார்ஜாக இருக்கிறேன், ஜோனல் இன்சார்ஜாக இருக்கிறேன், அங்கே வேலைக்காரனாக போகிறேன்னு எனக்கு பதவிட்டு காட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருங்கன்னு பாபா சொல்கிறார். ஒரு மாணவன் ஃபெயில் ஆகிடுவான்னா அந்த ஆசிரியருக்கு கருணை வரும். எதையாவது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்லா படிக்கிறவங்ககிட்ட சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான்னு வேற சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பாடம் தான், அப்பாவை நினைக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. இந்த நினைவுனால தான் பாவம் அழிய போகுது. ஸோ அந்த ஒரு பாடத்தை உங்களால் தாரணை பண்ண முடியாதா? அவர் பெருசாக இருக்கிறாரா நினைக்கிறது, கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன புள்ளி தானே பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்.
நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் இதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரை நினச்சிக்கிட்டே தானே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்த பாடமும் கூட மாணவர்களுடைய புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, இப்போ +2 ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கிறாங்கன்னா எங்கே போனாலும் அந்த ஐயோ இன்றைக்கி இந்த டீச்சர் இதை சொன்னாங்களே அதை சொன்னாங்களே டீச்சருடைய ஞாபகமும் சேர்ந்து வரும். ஆக்சுவலி டீச்சரை வச்சு தான் சப்ஜெக்டே ஞாபகம் வரும். அதனால தான் மெயினாக ஸ்கூலில் சேர்க்குறதே. ஏன் இப்போ ஹோம் ஸ்கூலிங் இருக்குது, ஏன் எல்லாருக்கும் அது செட் ஆக மாட்டேங்குது? அந்த அளவுக்கு பொறுப்பெடுத்து யாரும் படிக்கிறது கிடையாது. இங்கே பாபா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவருக்கு உடல் இல்லாத ஒரே காரணத்தினால அதை நம்ம உணர மாட்டோம். தான் பாபா சொல்கிறார், நீ என்னை நினைவு செஞ்சால் தான் உன்னுடைய பாவங்கள் அழியும். அதுக்கு தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறேன் எப்போவுமே. அப்பாவை நினைக்க கஷ்டமாக இருக்குதா, அலட்சியமாக இருக்குதா? டீச்சராக டீச்சர்னால் ஒரு கவனம் இருக்கும்ல, டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடம் ஞாபகம் இருக்கும்ல. ஸோ எப்போல்லாம் பாபா சொன்னதை நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அவர் டீச்சராக நினைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ எப்படி மாணவர்களுக்கு டீச்சரோட யோகம் இருக்குதோ, அதாவது புத்தி இணைக்கப்பட்டு இருக்குதோ, அதேமாரி உங்களுடைய புத்தியிலும் சகோதரர்களாகிய நம் அனைவரின் ஆசிரியர் அந்த ஒரு பரம ஆசிரியர் சிவபாபா மட்டுமே அப்படிங்கிறது சதா உங்கள் புத்தியில் இருக்கணும். இன்னும் போக போக நிறைய பேர் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, கடவுளே உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு கடவுளோட மகிமை பாடிக்கிட்டே இறந்து போவாங்களாம். ஆனாலும் அவர்களால் எதுவுமே அடைய முடியாது. அப்போ பாருங்கள், இது எல்லாம் யார்? பக்தர்கள். இப்போ நீங்களும் கடைசி நேரத்தில் முயற்சி பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நிலைமையும் அப்படி தான். அதுக்காக பாபா குழந்தையானும் கடைசி ஒரு ஜென்மத்தில் ஏதோ வெட்டியான அந்த மாதிரி பதவி மட்டும் அடைவோம். அப்படி ஆகிடக்கூடாது. இப்போவே நீங்கள் பாபாவுடைய மகிமையை உள்ளுக்குள்ளே பாடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுவீங்க. இல்லாட்டினா எதையும் அடைய முடியாதுன்றார். கடைசியில் உன்னுடைய காரியம் திவ்ய காரியம் மகிமை பாடினா கூட எதையும் அடைய முடியாதுன்றார், பாடிக்கிட்டே இறந்தா கூட. ஏன்னா இது நீண்ட கால பயிற்சி வேணும். என்ன அப்படியே கடைசி நேரத்தில் ஒரு செகண்டில் நினச்சாலே ஆகிடுவாங்களா? அப்போ தான் முயற்சி பண்ணுவாங்க, இறந்துடுவாங்க. தேக உணர்வில் வர்றதுனால தான் நீங்கள் பாவக்காரியங்களே பண்ணுறீங்க. அதுக்கு தான் உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்கன்ற. யார் ஆத்மாபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல காரியங்களையே பண்ணுவாங்க எப்போவுமே. பாபா சொல்கிறாரு, உங்கள் எல்லோருக்கும் இப்போ வானப்பிரஸ்த நிலை. இல்லையா? தாத்தா ஆயாச்சு, இன்னும் என்னத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க? சுற்றி இருக்கிற எல்லாம் துக்கம்தான் கொடுக்குது. அப்படியே தேவதை மாதிரி வந்து நிற்கிது சூர்பனகை. ராமர் மாதிரி வந்து நிற்கிறாரு ராவணன். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஆத்மாபிமானி ஆகுங்க, இல்லாட்டினா பாவக்காரியம்தான் பண்ணுவீங்க உடலை பார்த்தா. உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை, வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. அப்போ இன்னும் என்ன கணக்கை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? வயதான காலத்தில் திருமணம் செய்கிறதை எதிர்க்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ வீட்டுக்கு போகிற நேரத்தில் புதுசாக ஒரு உறவை உருவாக்கிட்டு போகிற. இது 2 பேருக்குமே பிரச்சனை. ஸ்தூலமாக அந்த பொண்ணுக்கு பிரச்சனை, சூக்ஷ்மமாக இவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அதை நினச்சிக்கிட்டே தான் இவன் இறப்பான். அது அடுத்த ஜென்மத்தில் செமையாக அடி வாங்கிடும். ஆத்ம சக்தி ஃபுல்லாக காலியாகிடும். தண்டனை அனுபவித்து ரொம்ப கீழான குடும்பத்தில் அல்லது விபச்சாரி இந்த மாதிரி பிறக்க வேண்டியதாக போயிடும். ஸோ எல்லாருமே கர்ம கணக்குகளை முடித்தாக வேண்டும், வீட்டுக்கு திரும்பி ஆக வேண்டும். ஸோ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் எல்லோரும் கர்ம கணக்கை முடித்து தான் ஆகணும், வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா திரும்பி போய் தான் ஆகணும், இங்கேயே இருக்க முடியாது இல்லையா? சினிமா தேட்டரில் படம் முடிஞ்சிடுச்சுன்னா சரி நான் அடுத்த ஷோவும் பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ளே உட்காந்துட்டு இருப்பீங்களா? டார்ச் லைட் அடித்து தேடி இட்டுட்டு போய் போடான்ட்டு அனுப்போம். ஸோ தண்ணி அடிச்சுட்டு சில பேர் அந்த மாதிரிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க, வெளில துரத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? நிறைய பேர் உலகத்துக்கு பாம் போட்டு அழிச்சிட்டு கடலுக்கு அடியில் போயிட போகிறாங்களாம். தப்பிச்சிட முடியுமா? விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் போய் தான் ஆகணும். ஸோ இந்த உலகமே காலியாகிற நேரம் வரப்போகுது. பாரதம் மட்டுமே இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களா? அமெரிக்காவே இல்லை, ஆஃப்ரிக்காவே இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் இந்தியா மட்டும் இருக்குது. வேறு எங்கேயுமே மனிதர்களே இல்லை. எப்படி இருக்கும்?
அரை கல்பம் பாரதம் மட்டுமே இருக்க போகுது. ஒட்டுமொத்த உலகமும் காலியாக இருக்க போகுது, எல்லா கண்டமும். வேறு யாருடைய புத்தியிலும் இந்த மாதிரி எண்ணங்கள் வராது உங்களை தவிர. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை பாபா சொல்லும்போது ஜாலியாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு தான் முரளி அடிக்கடி கேளுங்க, ஞாபகம் வரலன்னா கூட. அம்மாவே அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முரளி எடுத்து பார்க்குறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ அடிக்கடி எழுதுனதை நினச்சி பார்க்கணும், நினச்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும், இதுலேயே பிஸியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அடுத்த அரை கல்பத்துக்கு எந்த எதிரியும் இருக்க மாட்டாங்க, வீட்டிலையும் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியிலையும் இருக்க மாட்டாங்க. எதனால் எதிரிகள் வராங்க? உங்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக வராங்க. பாருங்கள், பாரதத்துக்கு அத்தனை முஸ்லீம்களும் பிரிட்டிஷும் எதுக்கு வந்தாங்க? இங்கே அதிகமாக செல்வம் இருக்கிறத பார்த்தாங்க, அதனால் வந்தாங்க. அவ்வளவு செல்வம் இருந்த பாரதத்தில் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயாச்சு, அவ்வளோதான். இனிமேல்ட்டு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சுதந்திரம் கொடுத்தாங்க. காந்தி போராடினதுனால சுதந்திரம் கொடுக்கல. எதுவுமே இல்லை, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது இல்லையா? அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, பார்த்துக்கவே முடியலன்ற நிலமையில் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்திடுறாங்களே, அந்த மாதிரி. இப்போ எதுவுமே இல்லை, எல்லா செல்வத்தையும் எடுத்துகிட்டு பாரதத்தை ஓட்டாண்டி ஆக்கிட்டாங்க. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியல. பாபா சொல்கிறார், நாடகத்தின்படி அனைத்து செல்வத்தையும் நீங்களே செலவு பண்ணிட்டீங்க. இப்போ எல்லையற்ற தந்தைக்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது கடவுளுடைய குடும்பம் அப்படின்னு உங்களை தவிர யாருக்காவது இந்த எண்ணமாவது வருமா? ஸோ இந்த மாதிரி நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிற பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாரு, நடந்தாலும் சுத்தினாலும் இந்த படிப்பை பற்றியே உங்களுடைய புத்தி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். எந்த காரியம் செய்தாலும் இந்த புத்தி இந்த ஞானம் உங்கள் புத்தியில் சொட்டிக்கிட்டே இருக்கணும், சிவலிங்கத்து மேலே அந்த தண்ணி சொட்டுற மாதிரி. இதை விட சிறந்த படிப்பு கிடையாது. இதன் மூலமாக தான் அனைத்தையும் இழந்த நீங்கள் இரட்டை கிரீடதாரியாக ஆக போகிறீங்க. அதனால் யாரை பார்த்தாலும் நாங்கள் ஆத்மாக்கள், சகோதரர்கள் அப்படின்ற பயிற்சி பண்ணணும். சகோதரன்ற அன்பும் இருக்கணும், அது ஆத்மா மேலே இருக்குதுன்றதும் இருக்கணும். அந்த அன்பு எதுக்கு? ஆத்மாவை முன்னேற்றுறதுக்கு, உடம்புக்கு கிடையாது. ஆனால் தேக உணர்வில் வர்றதுனால்தான் நீங்கள் நிறைய பாவக்காரியங்கள் பண்ணுறீங்க. நிறைய கள்ளத்தொடர்புலும் தேகத்தில் வர கருணையினால் வர்றது தான். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க கணவன் ஒரு விதவை பெண்ணுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு அதை முடிக்கிறதுக்காக போனால் இவங்க கணவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு ஆயிடுச்சோம். பாருங்கள், அந்த கருணையினால். உடல் மேலே கருணை வந்தால் பாவம்தான் பண்ணுவீங்க. அதுக்கு தான் பாபா ஆத்மா மேலே கருணை வைக்க சொல்கிறேன். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்ம உணர்வுடையவராக இருங்கள். செம பவர்ஃபுல்லான வரதானம். சத்தியத்தின் சக்தியின் மூலமாக சதா ஆனந்த நடனம் ஆடக்கூடிய சக்திசாலியான மகானாத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எங்கே சத்தியம் இருக்குமோ அங்கே ஆத்மா நடனம் ஆடிக்கிட்டு இருக்குன்றார் நடராஜர். ஸோ யார் சத்தியமானவர்களாக இருக்கிறாங்களோ, சத்தியத்தின் சக்தி நிரம்பியவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களுடைய மனம் சதா ஆனந்தத்தில் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வாடி போக மாட்டாங்க. ஸோ இங்கே மெயினாக சத்தியத்தின் சக்தின்றது நான் ஆத்மான்றது சத்தியம், என்னுடைய தந்தை பரமாத்மான்றது சத்தியம், நான் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய போகிறேன்றது சத்தியம். இதை மட்டும் நினைவு செய்யும்போது தான் அந்த சத்தியத்தின் சக்தியை அனுபவம் செய்ய முடியும். அப்போ தான் சதா ஆனந்தத்தில் இருப்பீங்க, எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. இல்லை, ஆத்மாவில் உள்ள பாவ கணக்கு முடிக்கிறதுக்கு இது வருது. ஆனால் ஒரு வினாடியும் என்னுடைய பாவம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் தந்தையோடு நான் ஜோடியாக இருக்கிறேன், என் கணவன் சிவபாபாவோட ஜோடியாக இருக்கிறேன்னு நினைக்கிறது உங்களுக்கு அந்த தைரியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் குழப்பமே வராது. கடைசியில் உலக அழிவில் தனி தீவில் சிக்கினா கூட உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஏன்? நீங்கள் தனியாக இல்லை. ஸோ இது பைபிளில் வரும். பைபிளில் ஒரு தீர்க்கதரிசியை அவர் யாரையோ கொலை பண்ணுறார். அது பைபிளில் கடவுள் கொலை பண்ண சொன்னார்னு சொன்னதுனால அப்படி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை விட்டுருங்க. ஆனால் கொலை பண்ணிவிட்டு எங்கே திருப்பி நம்மளை கொண்டுடுவாங்களான்னு பயந்துட்டு அவர் எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்குவார். கடவுள் சொன்னார்னு அவர் கொலை பண்ணாராம்.
அப்போ போய் ஒளிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு காக்கா வந்து எல்லா உணவையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதோடைய விஷயம் என்ன அப்படின்னா, பாபா இருக்கிற இடத்துல எதுவுமே கவலைப்படுத்தலை. ஏன்னா அவர் நமக்கு சத்தியம் பண்ணியிருக்கார், பட்டினியில் நீ சாக மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் கவலைப்படணும் இல்லையா? காக்கைக்கும் குருவிக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டை தயார் செய்யும் கடவுள் அதை விட மேன்மையான மனிதன் உனக்கு அதை கொடுக்க மாட்டாரா? ஏன் எந்த நேரமும் எதை உடுத்துவோம் எதை சாப்பிடுவோன்னு கவலைப்படுற அப்படின்ட்டு இயேசு சொல்லுவார். இதெல்லாம் எப்போ நடக்கும்? கடைசி நேரத்தில் நடக்கும். போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது, அப்பப்போ வர உணவு சாப்பிடுவீங்க, அடுத்த வேலை வருமா வராதா தெரியாது. ஆனால் இப்போ சென்டரில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அது அப்படி தான் இல்லையா? அடுத்த வேலை என்ன கிடைக்கும், அடுத்த மாதம் வாடகை யார்கிட்ட இருந்து வரும், எதுவுமே தெரியாது. பாபா பார்த்துக்குவார் அப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கடைசி நேரம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க குழப்பமே அடைய மாட்டாங்க. ஏன்னா இதை நடத்துறது கடவுள். அதனால் அவங்க குழப்பம் அடைய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, பலகீனமாக மாட்டாங்க. வீண் எண்ணம் நெகட்டிவ் எண்ணமே வராது. சதா ஆனந்தத்தின் நடனம் ஆடிட்டே இருப்பாங்க. ஏன்னா கடவுளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்பவும் சக்திசாலியாக இருப்பாங்க. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நிரம்பியவராகவும் இருப்பாங்க. சத்தியம் எப்பவுமே ஆட்டம் காணாது, மேலே கீழே போகாது, ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஸோ இதே வந்து இன்னொன்றும் சொல்லுவாங்க, சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த படகு ஆடலாம், ஆனால் சத்தியத்தின் சக்தி கொண்ட நாம் ஆட மாட்டோம். அப்படியே ஒரே சீராக அந்த அமைதி கொஞ்சம் கூட மாறாமல் இருப்போம் இல்லையா? பாபா சொன்ன மாதிரியே நம்ம நடக்கும்போது கொஞ்சம் கூட காமத்தில் சலனம் அடையலை, கோபத்தில் சலனம் அடையலை, பற்றில் சலனம் அடையலை அப்படின்போது நமக்கு யார் எதிரி இருக்க போகிறா? பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்கு எதிரியாக மாறாது, உங்களுக்கு நண்பனாக மாறும். ஸோ அந்த மாதிரி சத்தியத்தின் சக்தியை நல்லா தாரணை பண்ணவங்க தான் மகான் ஆத்மாக்கள்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகனில் சொல்கிறாரு, யார் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மனமும் புத்தியும் பிஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிற மனம் புத்தியை அப்படி ஒரு செகண்டில் அப்படியே நிறுத்தி பாபா கிட்ட அழைச்சிட்டு போயிட்டார், அல்லது சூக்ஷ்மவாதனத்துக்கு போயிட்டார், அல்லது சொர்க்கத்துக்கு போயிட்டார், ஒரு செகண்டில் நிறுத்திட்டார் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த பயிற்சின்றார். அந்த பயிற்சியின் மூலமாக தான் கடைசி நேரத்தில் ஒரு வினாடியில் நம்ம பாபா கிட்டே போவோம். ஏன்னா அந்த உடலை விட்டு பிரியும்போது பல எண்ணங்கள் வரும். டக்குன்னு நான் பாபா கிட்டே போகணும், இதை தவிர எதுவுமே நினைக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை மட்டும் நிறுத்தி உங்களால் நிறுத்த முடிஞ்சதுன்னா போயிடுவீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தான் அடிக்கடி அந்த 5 செகண்ட் பயிற்சி பண்ண சொல்கிறேன். ஒரு செகண்ட் ஒரு சொரூபம், அப்படியே பரந்தாமத்தில் ஆத்மாவாக இருக்கிறேன், எல்லாத்தையும் மறந்து லேசாக அப்படியே சொர்க்கத்தில் தேவதையாக நாராயணனா வீற்று இருக்கிறேன், பரிசுத்தமான பார்வையோட, உள்ளுணர்வு, இனிமையான உள்ளுணர்வோட. அடுத்தது தேவதையாக ஒளி ரூபத்தில், அந்த சிலையில் புருவமத்தில் ஒளி ரூபமாக இருந்து ஒளி ரூபமாக பக்தர்களை பார்த்து தூய்மையின் சக்தியினால் நிரப்புகிறேன். அப்படியே டக்குன்னு இதை ஒரு செகண்டில் பண்ண சொல்கிறார். அடுத்தது மிகப்பெரிய பாக்கியம், கடவுளே அனைத்தையும் இழந்த இருக்கிற எனக்கு ராஜாவாக்கக்கூடிய ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒளியாக இருக்கிறான், பரமாத்மா ஒளியாக இருக்கிறார். அப்படியே அவர்கிட்ட இருந்து சக்தியை எடுத்து எடுத்து என் கிட்ட இருக்கிற அந்த அத்தனை அழுக்கையும் எரிக்கிறேன். எரித்த உடனே அப்படியே ஆத்மா அப்படியே லேசாகி அப்படியே உடம்பை விட்டு மேலே ஃபரிஸ்தாவாக போகுது. உலகத்தில் உள்ள எதுவும் ஞாபகம் இல்லை, என் உடம்பும் ஞாபகம் இல்லை, உடல் சார்ந்த உறவும் ஞாபகம் இல்லை, எல்லாம் சகோதர ஆத்மாக்கள் கீழே இருக்கிறாங்க, அவங்கள மேலே தூக்கணும், அதுக்கு சக்தி கொடுக்குறேன். இந்த ஒரு எண்ணத்தை தவிர எதுவும் கிடையாது. நான் பரந்தாமத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போகணும், என் சகோதர ஆத்மாக்களையும் மேலே எடுத்துகிட்டு வரணும். இது மட்டும்தான் கடைசியில் ஞாபகம் இருக்கும். அதான் கர்மாதீத்த நிலை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. செம பவர்ஃபுல் முரளி. குஷியாக இருங்க, குளிச்சார்.